வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆஃப் குப்சிட்டிப்பாளையம். இன்றைக்கி சென்னை வந்தோம், சைட் சீயிங்க்கோசரம் அப்படி சென்னை வந்தோம். ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் தலைவர்கள் சமாதிகளை அப்படி சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ஸோ சென்னையில் வந்து கொரோனா தொற்று அதிகமானதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த சுற்றுலாத்தலங்களை வந்து அலோவ் பண்ணல. சரி, என்னடா இவ்வளோ தூரம் சென்னை வந்துட்டு நம்ம எப்படி எப்படி சொல்கிறது, மெரினா பீச்சும் பார்க்க முடியல, ஒரு கடலும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மக்கள்கிட்ட சரின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கடையில் வந்து பார்த்தோன்னா, ஸோ கடல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மகாபலிபுரம் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோவளம் அங்கே போங்க. அதாவது கோவளம், அது பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் கோவளம் பீச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோவளம் பீச்சுக்கு போங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து பீச் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த கோவளம் பீச்சு பார்க்குறதுக்கான ஒரு வழி உண்டாச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கோவளம் பீச்சு இந்த எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகாபலிபுரம் ரோடு, அது ஈசிஆர் ரோடு, மகாபலிபுரம் ரோட்டில் நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்திருக்க கோவளம் பீச்சுக்கு தான் அப்படி நான் கிளம்பிட்டோம். ஸோ இந்த கோவளம் பீச்சு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய முட்டுக்காடு என்னமோ நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது, நிறையா வந்து என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நேராக கோவளம் பீச்சு கோவளத்துக்கே டிக்கெட் எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வழியில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் எங்களால் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் அந்த கோவளம் பீச்சு போகிற வழியில் இருக்கக்கூடிய ரோட் சைடுங்கள்லாம் அப்படி நாங்கள் வீடியோ எடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா ஏன் அந்த ரோட் சைட்லலாம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா, ஓங்கி உயர்ந்த அப்படியே எப்படி சொல்கிறது கட்டடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை கவரக்கூடிய கட்டடங்கள்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து இந்த நம்ம வந்து நிறைய சுற்றுலாத்தலங்கள்லாம் அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அப்படியே போகிறப்போ வண்டியில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த ரோட் சைட்லாம் வீடியோ எடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். சரி, இந்த கோவளம் இந்த ஒரு 40 கிலோமீட்ரு கடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் எங்களுக்கு வந்து கோவளம் போனதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பீச்சை தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு கோவளம் பீச்சுக்கு இப்போ போகலான்ட்டு போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற வந்து ஒரு தர்கா அங்கே வந்து இருந்தது. ஸோ அதை சரி நாங்கள் போனோன்னு சொல்லிட்டு அந்த தர்காவையும் அப்படியே நாங்கள் வெளியில் நின்று அப்படியே வீடியோ எடுத்தோம். ஸோ அந்த தர்காவுக்கு உள்ளே வந்து நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். சரி, எங்களுக்கு வந்து உள்ளே வீடியோ எடுக்கலாமா, கேமரா அலோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் வந்து நாங்கள் எடுக்கலை. சரி, வெளியில் மட்டும் முன்னாடி மட்டும் நின்று அப்படியே நாங்கள் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த கடற்கரைக்கு கோவளம் பீச்சுக்குள்ளே போனோம். சரி வாங்க. சரி, ஒரு அருமையான இடம். ஸோ மிகவும் புகழ்பெற்ற வந்து கோவளம் தர்கா. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலம்லேருந்து கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பீச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வெளியிடங்கள்லேருந்து அப்படியே வந்திருக்கிறாங்க. சரி வாங்க, இந்த வந்து கோவளம் தர்கா எப்படி இருக்குது, இந்த கடற்கரை கோவளம் பீச் எப்படி இருக்குது, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
பண்ண என்ன உடம்பு கூலாகுமா? ஏக்கண்ணா இப்படி பண்ண உடம்பு கூலாகுமா? ஏ சாமி, சாமி உயிரோடு இருக்கிறப்ப அடக்க மாட்டீங்களா? Like there's no tomorrow. Dance like there's no tomorrow.
ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ? ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ? ನೇಟಿವ್ ಪ್ಲೇಸ್ ಕೋಲಾರು. ಓ, ಕೋಲಾರ. ಎಲ್ಲರೂ ಈಗ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸು. ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳ ಇಲ್ಲಿ ಕೋಳತ್ತಿಗೆ ಏನಕ್ಕೆ ದರ್ಗಾ ನೋಡೋಕೆ ಬಂದಿದ್ದೀರಾ? ಹೌದು, ದರ್ಗಾ ನೋಡಿದ್ರಾ? ಈಗ ಏನು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಿಮ್ದು ಇವತ್ತು? ಇವಾಗ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೋಗ್ರಾಮು ಕಾಂಚೀಪುರಮು. ಹಾಂ, ಇಲ್ಲ ಚೆನ್ನೈ ಹೋದ್ರೆ ಟೂರಿಸ್ಟ್ ಸ್ಪಾಟ್ ಅಲೋಡ್ ಮಾಡೋಕ್ಕಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ನಾವು ಚೆನ್ನೈಯಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ವಿ. ಅಲ್ಲಿ ಯಾವುದು ಟೂರಿಸ್ಟ್ ಸ್ಪಾಟ್ ಅಲೋ ಮಾಡೋಂಗಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಈಗ ಕೊರೋನಾ ಒಮಕ್ರಾನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗೋಸ್ಕರ ಈಗ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ನೀವು ಪರವಾಗಿಲ್ಲ. ಹಾಂ, ಓಕೆ. ನಾಳೆ ಈ ಬೀಚ್ ಹೇಗಿದೆ? ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದಿದ್ದೀರಾ? ಹೌದು, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಓಕೆ, ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ, ದರ್ಗಾ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ. ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಆಲ್ವೇಸ್ ಬಿ ಹ್ಯಾಪಿ. ಗೋಪಿಚೆಟ್ಟಿಪಾಳ್ಯ. ಓಕೆ ಸರ್, ನಾನು ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ.